நீ பொம்பளை பிள்ளை நான் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட காசு வாங்காமல் நான் வந்தேன்னு ஒருத்தி சொன்னால் அது எப்படியோ அதுக்கு நிகரானது இது. தொண்டு செய்வதற்காகத்தான் நீ வந்திருக்கிறாய். யூ ஹேவ் கம் டு தி பப்ளிக் லைஃப் டு சர்வ் தி பீப்புள். அதுல சாதியும் சொல்றாங்கல்ல, இது சாதி ரீதியாகவும் பொறுப்புகள் போடப்பட்டது அப்படின்னு சொல்ற விமர்சனத்தை பணம் வாங்காமல் உங்களுக்கு பதவி வந்திருக்கிறோம் என்று சொன்ன முட்டாள்தனம். எதற்காக பணம் வாங்க வேண்டும்? அவன் தொண்டு செய்வதற்காக வந்திருக்கிறான். அவனிடமிருந்து பணம் வாங்குகிறாய். இது என்ன பெரிய முட்டாள்தனம் இல்லையா? பதவி என்ன பதவி? பெரிய புடுங்கி பதவி. பதவி கொடுத்தேன்னு சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன். எதுக்காக பதவி கொடுத்தா? வண்டியை டிரைவர் ஓட்டுக்கிறான், அது ஒரு வேலையா அல்லது பெரிய பதவியா? பணம் கேட்கவில்லை என்று சொல்வதே ஒரு பெருமையா? செருப்பால் அடிப்பேன் ரொம்ப கடுமையான வார்த்தை. இல்லை, பணம் கேட்கவில்லை என்பது ஒரு ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாங்கல்ல நடிகை பத்தி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. நீ பொம்பளை பிள்ளை நான் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட காசு வாங்காமல் நான் வந்தேன்னு ஒருத்தி சொன்னால் அது எப்படியோ அதுக்கு நிகரானது இது. எதுக்கு நீ காசு வாங்கின்னு வரணும்? அன்பின் காரணமாக தான் வரணும். தொண்டு செய்வதற்காகத்தான் நீ வந்திருக்கிறாய். You have come to the public life to serve the people. அதுல சாதியும் சொல்றாங்கல்ல, இது சாதி ரீதியாகவும் பொறுப்புகள் போடப்பட்டது அப்படின்னு சொல்ற விமர்சனத்தை அதெல்லாம் சாதி தானாக வந்து விடும். இதில் எல்லா பகுதியிலையும் சாதிகள் திரண்டு தான் மக்கள் இருக்கிறார்கள். வடக்கே பூரா வன்னியர்கள் இருக்கிறார்கள், தெற்கே பூரா தேவமார்கள் இருக்கிறார்கள், மேற்கே பூரா கவுண்டர்கள் இருக்கிறார்கள், தெற்கு கடைசியில் நாடார்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் திரண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே இயற்கையாக 10 பேர் வேலை செய்ய வந்தால் அதில் 4 பேர் அந்த ஜாதிக்காரனாக இருப்பான். ஆகவே அவன் எந்த ஜாதியிலிருந்து வருகிறான் என்பது அல்ல. காமராஜரை போல் தேவரை போல் அவன் சுதந்திர போராட்டத்திற்கு வருகிறானா என்பதுதான் கேள்வி. இந்த நாடு பல வகையான ஜாதிகளை கொண்டிருக்கிற காரணத்தினால எல்லா ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் வந்துவிடும். இது ஒரு பெண் முன்ன பணம் வாங்கி கொண்டா வந்தேன் என்று சொன்னால் அன்பு காரணமாக வர வேண்டிய அன்பு காரணமாக வா. பணம் வாங்கி கொண்டு வந்தேனா என்று கேட்டால் இது ஒரு சிறப்பா? உனக்கு கேவலமான சிந்தனை எது என்று நான் சொல்லுகிறேன். நான் 25 வயதில் அரசியலுக்கு வந்தேன். நாட்டிலே சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி என்ற ஒரு முழக்கம் வைக்கப்பட்ட காலத்தில், எமர்ஜென்சி இன்னும் அறிவிக்கப்படவில்லை, அறிவிக்கப்படக்கூடிய வாயிலில் நாடு இருந்த காலத்தில் நான் வந்தேன். நான் சிறைக்கு போனேன். 5 தடவை 6 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். பல மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறேன். தடியடிபட்டிருக்கிறேன். நான் 19 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். என்னை ஊரை விட்டு நீதிமன்றம் 21 நாட்களுக்கு அப்புறப்படுத்தி இருக்கிறது. என்ன வாழ்க்கையிலே நான் படவில்லை. இவையெல்லாம் டு சர்வ் திஸ் நேஷன் நாம் வந்தோம். இந்த முட்டாள்களுக்கு தெரியாது அந்த கட்சிக்கு போனான் இந்த கட்சிக்கு போனான். என்னுடைய வாழ்வினுடைய என்னை அடித்து கையெலும்பு முறிந்து விட்டது. லத்தி சார்ஜ் ஒரே அடி கையெலும்பு முறிந்து விட்டது. மண்டையில் அடிபடாமல் தாங்கினேன், கையெலும்பு முறிந்து விட்டது. பொது வாழ்க்கையில் என்ன பாடுபடவில்லை. அடைந்தது என்ன? ஒரு தடவை எம்எல்ஏ ஆனேன், அதையும் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தேன். அதெல்லாம் அந்த உந்துதலை காந்தியிடம் நான் பெற்றேன். நான் காந்தி அளவுக்கு சிறப்புடையவனாக இல்லையே என்பதுதான் வருத்தமே தவிர, ஏதோ ஒரு காப்பகுதியாவது வெள்ளையாக இருக்கும். ஒருவன் கருத்து மாறுவதற்கு எவ்வளவு மனத்துணிவு வேண்டும். தேசிய கட்சியிலிருந்து நேரடியாக மொழி இன கட்சிக்கு இன்றைக்கும் அப்படித்தானே இருக்கிறேன். தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் தானே. ஆனால் எனக்கு தலைவன் காந்தி தான். ஆனால் தமிழ்நாடு தன்னுரிமை தான் என்னுடைய முழு சிந்தனை. இதான் இயற்கையானது. எனக்கு புத்தன் தலைவனாவான், எனக்கு லாசே தலைவனாவான், தாவோயது. ஆனால் என்னுடைய நாடு தமிழ்நாடு தான், நான் தமிழன் தான் என்ற ஆக இதெல்லாம் பேசுவதற்கு இன்னைக்கு இந்த ஆட்சியில் ரொம்ப கேவலமான 2 இதுதான் எனக்கு இன்றைக்கு கேட்டதில் 2 இதுதான் ரொம்ப மனசு உறுத்தியது. ஒன்று, பணம் வாங்காமல் உங்களுக்கு பதவி வந்திருக்கிறோம் என்று சொன்ன முட்டாள்தனம். எதற்காக பணம் வாங்க வேண்டும்? அவன் தொண்டு செய்வதற்காக வந்திருக்கிறான். அவனிடமிருந்து பணம் வாங்குகிறாய். இது என்ன பெரிய முட்டாள்தனம் இல்லையா? அவனுக்கு என்ன பதவி கொடுத்துருக்கிறான்? அவன் வேலை செய்வதற்காக அந்த பதவியை பெற்றிருக்கிறான். அது என்ன பதவி? அதாவது 10 பேரை விட ஒருத்தன் கூடுதலான அறிவுடையவனாக இருந்தால் அவன் கூடுதலாக வேலை செய்வான், தலைமை ஏற்று நடத்துவான். ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி என்றால் ஒரு 100 பேரை திரட்டி கொண்டு வருவதற்கும் அந்த மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருப்பான். ஆகவே பதவி என்ன பதவி? பெரிய புடுங்கி பதவி, மந்திரி பதவியை கொடுத்து விட்டாய். மாவட்ட செயலாளர் என்பது நீ நாளைக்கு கொள்ளையடிப்பதற்குரிய பதவி இது என்று கருதித்தான் நீ அதை சொல்லுகிறாயே தவிர அந்த வார்த்தையே சொல்லியிருக்கக்கூடாது. நான் மாவட்ட தலைவராக இருந்தேன், நான் நகர காங்கிரஸ் தலைவராக இருந்தேன், மாநில செயலாளராக இருந்தேன், எத்தனையோ பதவி. காமராஜர் இருக்கிற போது நான் தான் காரைக்குடி காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். நான் பழகாத தலைவர் மொராஜி தேசாயிலிருந்து காமராஜர் வரையிலும் பழகாத தலைவர்களே கிடையாது, பழகாத தமிழ் அறிஞர்களே கிடையாது. என்ன பதவி கொடுத்தேன்னு சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன். எதுக்காக பதவி கொடுத்தா? வண்டியை டிரைவர் ஓட்டுக்கிறான், அது ஒரு வேலையா அல்லது பெரிய பதவியா?
அதுபோல் நீ மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா நான் மக்களை திரட்டுகிறேன், மக்களை திரட்டி ஒரு பொது கருத்தை உருவாக்குகிறேன், இந்த அரசுக்கு எதிராக செயல்படுவோம், இதெல்லாம் வேலை செய்து ஐ ஹவ் கம் டு சர்வ் திஸ் கண்ட்ரி. அது என்ன பதம், உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் சொன்னவனை செருப்பால் அடிக்க வேண்டும். எதுக்காக பணம் கேட்கிறாய் நீ? சில பணம் வார்த்தை கேட்கவில்லை என்று சொல்வதே ஒரு பெருமையா? இல்ல, செருப்பால் அடிப்பாங்க ரொம்ப கடுமையான வார்த்தை. இல்லை இல்லை, பணம் கேட்கவில்லை என்பது ஒரு பெருமையா என்று கேட்கிறேன். சர்வீஸ் பண்ணுவதற்காக வந்திருக்கிறான், சேவை செய்வதற்காக வந்திருக்கிறான், இந்த நாட்டில் ஊழல் ஆட்சியை மாற்றுவதற்காக வந்திருக்கிறான். அவனுக்கு போய் பணம் வாங்கவில்லை என்று சொல்கிறாய். எங்கேயாவது உலகத்தில் தொண்டு செய்வதற்கு பணம் கொடுப்பானா? வள்ளலார் யாருக்கும் பணம் கொடுத்து அந்த நிலையை பெற்றாரா? இது என்ன பேச்சு? அப்புறம் 1000 கோடியை விட்டு விட்டு வந்தேன் என்பது என்ன பேச்சு? அதை விட பெரிய அதிகாரத்தை அடைவதற்காக நாம் போகிறோம், அதை விட்டு இதெல்லாம் பேச்சு என்று சொல்லி நீங்கள் பேரின அவனுக்கு பேசுகிறவனுக்கு புத்தி இல்லை என்று புத்தி உள்ளவன் சொல்லுவான். இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாங்கல்ல நடிகர்களை பத்தி பேசி. உலகத்தில் எங்கேயாவது 3 மொழி திட்டம் என்று சொல்லி ஒன்றை அறிவிக்கிறார் மோடி, மத்திய கல்வி திட்டம் என்று. அதில் இந்தி கிடையாது என்று சொல்லிவிட்டார். ரொம்ப வசதி. முதல் முறையாக பெரிய பள்ளிக்கூடம், ஆக்ஸ்போர்டுக்கு நிகரான பள்ளிக்கூடம், காசு இல்லாமல் இலவசமாக ஏழைகள் படிப்பதற்குரிய பள்ளிக்கூடம், சிபிஎஸ்சியில் 1 லட்சம் கட்டி படிப்பதை ஒரணா கட்டாமல் படிக்கலாம், மலையாளமோ தெலுங்கோ எடுத்துக்கொள், இந்தி கட்டாயம் இல்லை என்று சொல்லிவிட்டார். சரி, சிபிஎஸ்சியில் இந்தியை வைத்திருக்கிறான் 2000 பள்ளிக்கூடத்தில். கனிமொழி கேட்டார், இந்தியாவில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் கடைப்பிடிக்கப்படுகிறது என்று கேட்டார். எத்தனை 1000 என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் 2000 பள்ளிக்கூடங்களில் இந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது சொன்னார். 2000 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் எதற்காக இந்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும்? உன்னுடைய ஆட்சியில் அதை எடுப்பதற்கு என்ன முயற்சி செய்தார்? சும்மா கழித்து கொண்டு பெண்ணுரிமை 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 என்றால் கண்ணகியெல்லாம் அடிமை உரிமை, நான் தான் பெண் உரிமை என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இரு. இதென்ன அந்த 2000 பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இந்தியை ஒழிக்க வேண்டாமா? எதற்காக அனுமதித்தா? நீ 10 லட்ச ரூபாய் வாங்கி கொண்டு சிபிஎஸ்சிக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாய். 5 லட்சம் இந்தி, இப்பொழுது 10 லட்சம். இன்னும் 20,000 பள்ளிக்கூடங்கள் வந்துவிடும். அப்புறம் இந்தி தமிழ்நாட்டை கவ்வும். இதை இந்த பதில் சொன்னான்னு பாருங்கள் அந்த மந்திரி. அவன் தான் ரொம்ப பெரிய கெட்டிக்காரன். தமிழ்நாட்டில் 2000 பள்ளிக்கூடத்தில் இந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னான். மத்திய அரசு திட்டத்தில் இந்தி இருக்கிறது. அதை எடுப்பதற்கு ஏன் முயலவில்லை? தமிழ் மண்ணில் சிபிஎஸ்சிக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று உன்னால் ஏன் சொல்ல முடியவில்லை? கேந்திரிய வித்யாலயா வேறு, அது மைய அரசு இராணுவத்திற்காக பிறருக்காக நடத்துவது. இது நீ ஒப்புக்கொண்டு நடத்துவது தானே. பணத்தை வாங்கி கொண்டு பைக்குள் போட்டு கொண்டு விட்டால் இது பதில் சொல்ல முடியாதா? இது வெட்கமில்லாமல் இவர்களெல்லாம் அரசியல் பேசுகிறார்கள். வெட்கமில்லாமல் இதையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார். இந்த அண்ணாமலை இதை எக்ஸ்போஸ் பண்ணுவாரா? அதை விட்டு அவர் சொல்லுகிறார், இந்திக்கு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கு. இது இந்தி திணிக்கப்படுகிறது என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தியவரே அண்ணாமலை தான். இதை விதி தான் சொல்லுகிறார் போல் இருக்கிறது. யார்? இந்த விஜய். இந்த அண்ணாமலை இந்திக்கு தமிழ் இசையும் அண்ணாமலையும் கையெழுத்து வாங்கியவுடன் எல்லாரும் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த புதிதாக வருகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி திணிக்கப்படுகிறது போல் இருக்கிறது, அதை வரவேற்று அண்ணாமலை கையெழுத்து கேட்கிறார் என்று நினைத்தார்கள். அதில் இந்தியே இல்லை. இவர் இந்தி திணிக்கப்படுவதாக, இந்தியை வரவேற்று கையெழுத்து வாங்கியவுடன் இந்தி திணிக்கப்படுவதாக ஒரு பொய்யான கருத்து ஏற்பட்டது. ஆகவே அண்ணாமலை தன்னுடைய புரியாத்தனத்தால் திமுகவுக்கு இசைவான கருத்து ஏற்படுவதற்கு உதவினார் என்று இவர்கள் சொல்வதற்கு இது காரணமாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு.